ஐயா கும்பிடுற சாமி. இது யாரு? கருப்பையாவா? என்னமா சௌக்கியம் தானா? ஆமா சாமி. இது யாரு? நம்ம இளைய பொண்ணு காமாட்சி. அப்படியா? உனக்கு ഇത്രയും വലിയൊരു മകളുണ്ട് അറിഞ്ഞില്ലല്ലോ കറിയാ. നീ വന്നില്ലല്ലോ ഞാൻ നിனைச்சிருக்காയിരുന്നു. வேற 3-4 பாட்டு இங்க வந்து நான் யாருக்கும் கொடுத்தில்லை. ரொம்ப உபகாரம் சாமி. உனக்கு தெரியுமா முட்டம் நிறைய பொண்ணு இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னால நீ மட்டும் இங்க வந்து பொண்ணு எடுத்தது. அதுக்கப்புறம் யாருக்கும் கொடுக்கலையா? பணம் எத்தனை சாமி? விலை என்னண்டா? நீ ஒரு 1000 ரூபாய் போடும். 1000 ரூபாயா? என்ன சாமி இது? இந்த மண்ணை முழுசா அரிச்சா கூட 1/4 பவுனுக்கு மேல பொண்ணு கிடைக்காது. நான் ஒரு 250 ரூபாய் தர்றேன் சாமி. போயா 250 ரூபாய் போய் வேலை பாரு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சாமி. இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சாதான் இந்த பொண்ணோட கல்யாணமே நடக்கும். கடைசியா ஒண்ணு சொல்றேன், 500 ரூபாய் விடு. அதை இவ்வளவு ஓர்த்துட்டா இவ்வளவு கல்யாணம் பண்ணி ரசப்பட்டேன் சாமி. நான் ஒரு 400 ரூபாய் தர்றேன் சாமி. அவ்வளவுதான் எங்க கிட்ட இருக்கு. மேற்கொண்டு ஒரு தம்படி கூட கிடையாது சாமி. சரி சரி கொடு. இந்தாங்க சாமி. വേറെ ഉറങ്ങിക്കോ. എന്തിനാ പാവങ്ങളെ പറ്റിക്കുന്നത്? കഴിഞ്ഞ ആഴ്ചയില്ല അച്ഛൻ മണ്ണിടിച്ച് പൊന്നെടുത്തത്. ഒരു വീക്കിയാൻ പറ്റുന്നുണ്ടല്ലോ. கருப்பையா எப்படி இருக்க? அவ்வளவுதானே? ஒண்ணும் கிடைக்கிற மாதிரி இல்லையே சாமி. கிடைக்கும் கிடைக்கும், நன்னாய் பாருங்க. ஏதாவது கவிதை கண்டியா? ஏதாவது பாம்பா படுத்தாயா? என்னம்மா பாம்பா? இங்க பாம்பு படுத்தாரொന്നും வராது. நீ கனவு கண்டதாയിരിക്കും. தூக்கத்தில் என்னவோ. படுத்துக்கோ. சாமி, ஒரு பொடி பொண்ணு கூட கிடைக்கல சாமி. கொடுத்த ரூபாய திரும்ப கொடுங்க சாமி. ഒന്നും கிடைச்சில்ல. ஏமாத்த வேண்டாம். எல்லாம் ഞാൻ കാണാതെ ഒതുക്കിയിട്ടുണ്ടാവും. இல்ல சாமி, நீங்க எங்க வேணாலும் பாத்துக்கங்க சாமி. வேண்டாம் வேண்டாம், நீங்க പറഞ്ഞபடி எல்லாம் நான் செய்திருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சாமி. பாதி ரூபாயாவது திருப்பி கொடு சாமி. ஊருக்கு திரும்பி போறதுக்கு காசு கிடையாது சாமி. போ போ போ. என் பொண்டாட்டி கட்டுத்தாலிய அடமான வச்சு வாங்கிட்டு வந்த பணம் சாமி. தயவு செய்து கொடுங்க சாமி. நீ எந்த தனி சுபாவம் எடுக்கணும். പാലാലുകള്
വലിഞ്ഞു കയറി വരും, എന്നിട്ട് കിടന്ന് കരയും. പാവങ്ങള് അവരുടെ രൂപ കൊടുത്തേക്കച്ച, അവർക്ക് ഒരു പടി പൊന്നു പോലും കിട്ടിയില്ല. അവരെയൊക്കെ ചതിച്ച ഈശ്വരങ്ങളും ഉണ്ടാവും. നീ എന്നെ പഠിപ്പിക്കണ്ട. അവർ വന്നു കയറുമ്പോ തുടങ്ങിയ എന്റെ അനുകമ്പ. അച്ഛൻ ദുഷ്ടനാ, കള്ളനാ. എന്താ പറഞ്ഞേ? എന്താ പറഞ്ഞേ? കള്ളനല്ലടാ. നിന്റെ അച്ഛൻ കള്ളനാ. ആർക്കും വേണ്ടെന്ന് അമ്മൂട്ടിയുടെ മുഖത്ത് നോക്കി തട്ടാക്കുട്ടിക്ക് പറയാൻ കഴിയോ? ഭഗവതിക്കാവില് 2 നേരം തൊഴാൻ പോകുന്നത് എനിക്ക് വേണ്ടിയിട്ടല്ല. നീരാഹാരം കഴിച്ച് തിങ്കളാഴ്ച വ്രതം നോക്കുന്നതും എനിക്ക് വേണ്ടിയിട്ടല്ല. തട്ടാക്കുട്ടിക്ക് എന്തെങ്കിലും പറ്റിയ പിന്നെ ഈ അമ്മൂട്ടി ജീവിച്ചിരിക്കുന്നുണ്ടോ? ഇനി ഇങ്ങനത്തെ വിചാരങ്ങളൊന്നും ഉണ്ടാവില്ലെന്ന് എനിക്ക് ഉറപ്പ് തരണം. തലയാട്ടിയ പോരാ, എനിക്ക് ഉറപ്പ് തരണം. ഉറപ്പ്.